இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு டைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போவோம்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் உங்க சேனல் தான் பார்க்க போறோம். லிசன் போட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். சவுத் கொரியாவுடைய ஒரு ஃபேமஸான மியூசிஷியன் தான் எடன் சாய். ஜட்ஜஸையும் ஆடியன்ஸையும் ஆச்சரியப்பட வச்சிருந்தது. கையில 2 கார்டோட ஸ்டார்ட் பண்ண சாய் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நினைச்ச அடுத்த செகண்ட் எல்லாரும் வாயடிச்சு போற மாதிரி கையில இருந்து கார்டு மலையவே புளிய வச்சிருந்தாரு. அடுத்து ஒரு ஒயிட் பால் எடுத்த மெஜிஷியன் அத ரெட் கிரீன்னு நொடிக்கு நொடி கலரை மாத்தி இருந்தாரு. பஞ்சு பஞ்சு அது புடிச்சு போ அமிக்கலாம். 4 பால மாத்தி அசத்திட்டாரு. அதோட முடியல. 5 ஆஃப் கிளப்ஸ் கார்ட கையில வச்சிருந்த மெஜிஷியன் அத அந்தரத்துல மிதக்க வச்சு த மேஜிக்கல் பவர்னால அத கசக்கி எல்லார் கண் முன்னே அத ஒரு மந்திரக்கோலா மாத்திட்டாரு. அடுத்த செகண்ட் அதுவும் மாயமா மறைஞ்சிடுச்சு. அதுக்குதான் ஒரு பிளாக்ல அடுத்ததா ஆடியன்ஸ் நோக்கி காட்டின டைமண்ட் கார்டு எல்லார் கண் முன்னாடியே அது 9 டைமண்டா மாறிடுச்சு. எப்படி அந்த ஆச்சரியம் அடங்குறதுக்குள்ள இங்க பாருங்க, காடை சும்மா சுத்தி விட்டு இருந்தாரு கையில. திடீர்னு அதையுமே ரெட் கலர் கார்டா மாத்தி மறைய வச்சுட்டாரு. இப்படி ஒரு அசத்தான மேஜிக்க எப்படி பண்ணிருப்பாரு? அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்னென்ன வாங்க பார்க்கலாம். இந்த மேஜிக்க 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பால கையிலே ரெட் கிரீன்னு மாத்தி அதுல ப்ளூ கலர் பால் உட்பட 4 கலர் பாலா மாத்திருப்பாரு. இந்த ட்ரிக்குக்கு மெஜிஷியன் ஆக்சுவலா 2 பால் யூஸ் பண்ணிருக்காரு. ஸ்டேஜ்ல திரும்பி நிக்கிற இந்த நேரத்துல தான் 2 பாலையும் தான் கைக்குள்ள கொண்டு வந்திருந்தாரு. ஒன்னு நார்மலான ஒயிட் பால், அதான் இது. ஆனா இன்னொரு பால்ல தான் ட்ரிக்கே இருக்கு. அது இப்படி ஆஃப் ரெட் ஆஃப் கிரீன் கலர்ல ஓடு மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணா உள்ள ப்ளூ கலர் பால் மறைஞ்சிருக்கும். இங்க நல்லா பாருங்க, மெஜிஷியன் ஆடியன்ஸ் கிட்ட ஒயிட் கலர் பாலை காட்டும் போது கலர் பாலை ரைட் ஹேண்ட்ல மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ ஒயிட் பாலை மறைச்சிட்டு ஆடியன்ஸ் கிட்ட கலர் பாலோட ஒரு சைடை காட்டிடுறாரு. அது ஒரு செகண்ட்ல 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி இன்னொரு சைடுல உள்ள கிரீன் கலரை கொண்டு வந்துட்டாரு. ஸ்லோ மோஷன்ல அவர் ரொட்டேட் பண்றது தெளிவா தெரியும். இதுதான் நமக்கு நொடிக்கு நொடி பாலோட கலரை மாத்தின மாதிரி தெரிஞ்சது. ஓபன் பண்ணி அது விரல்ல தனித்தனி பாலா காட்டிடுறாரு. அதுதான் ஆடியன்ஸ்க்கு பார்க்க வியப்பா இருந்தது. இத நல்லா பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் பாலோட ஒரு சைட மட்டும் அவர் விரல்ல வச்சிருக்கிறது நல்லா தெரியும். அத கசக்கி அப்படியே ஸ்டிக்கா மாத்தி இருந்தாரு. இத நமக்கு பார்க்க நார்மலான கார்டு மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி மெஜிஷியன் ஒரு கிளவரான ஐடியாவை செட்டப் பண்ணிருக்காரு. இந்த கார்டு இழுக்கிற மாதிரி ஒரு பிளாக் த்ரெட்டோட கனெக்ட் ஆகி டபுள் சைடு ஸ்டிக், அதாவது ஒரு சைடு பிளாக்கும் இன்னொரு சைடு ஒயிட்டும் இல்ல ஸ்டிக்கோட அட்டாச் ஆகி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஆமா, மெஜிஷியன் இந்த ஸ்டிக் செட்டப்ப தான் கோட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறாரு. அவர் ஸ்டிக்கர் ரொட்டேட் பண்றதுதான் தெரியுது. இப்போ மெஜிஷியன் விரல்களால பிளாக் த்ரெட்டை இழுக்க இழுக்க கலர் போட்டு இந்த மாதிரி. அந்த நேரத்துல மெஜிஷியன் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணதும் கார்டு அப்படியே ஸ்டிக்கா மாறிடுது. ஆக்சுவலி இந்த கார்டோட பின் பக்கமும் பிளாக் கலர்ல தான் இருக்கும். கோட்டோட பிளாக் கலர் அது அழகா மறைச்சிடுது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. இங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சாயோட கோட் பட்டனை ஏதோ ஒண்ணு மறைக்கிறது நல்லாவே தெரியும். அது வேற எதுவும் இல்ல, கார்டு தான். இப்படிதான் இந்த ட்ரிக்க பெர்ஃபார்ம் பண்ணாரு. கடைசி பார்ட் தான் ஹைலைட்டே. 4 டைமண்ட் கார்டை அப்படியே 9 டைமண்டா மாத்தி சும்மா சுத்த வச்சிருந்தாரு. இந்த கார்டு கிமிக் கார்டு தான். அத கடபரா கிமிக்னு சொல்லுவாங்க. கார்டோட பேக் சைடுல ஒரு ஸ்ட்ரிங்கை இழுத்தோம்னா ஃப்ரண்ட் சைடுல இப்படி சேஞ்ச் ஆகும். அததான் ஸ்டேஜ்ல இவரும் பண்ணியிருந்தாரு. அப்போ கார்டை சுத்த வச்சது அது இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்டார் டிவைஸை யூஸ் பண்ணிதான். இத அவர் விரல்ல மாட்டி இருந்தாரு.
இந்த இடத்துல அதை உடனே ரிமூவ் பண்றது நல்லா தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் கார்டை சுத்த வச்சாரு. எல்லாம் சரிதான். ஆனா சுத்தும்போதே அந்த கார்டு எப்படி கலர் மாறிச்சுன்னு நீங்க கேட்கலாம். இங்க யூஸ் பண்ணது ஃபிளாப் மெக்கானிசம். அதாவது இந்த கார்டு கடியில இன்னொரு கார்டை மடக்கி மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அசைக்கும் போது கண்ணிமைக்க நேரத்துல கார்டு சேஞ்ச் ஆகிடும். அததான் மெஜிஷியன் கையை அசைச்சு கார்டை சேஞ்ச் பண்ணாரு. இதுதான் இந்த மேஜிக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட். உலகம் ஃபுல்லா மக்களை ரொம்பவே வியப்படைய வச்ச ஒரு மேஜிக்னா அது இதுதான். ஸ்டேஜ்ல இருந்த ஒரு சேர் மேல மெஜிஷியன் துணியால கவர் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது எப்படி வந்தாரு? ஒரு ட்ரிக் இருக்கும். திடீர்னு சேர்ல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. அது கீழ இருந்து வந்திருப்பாங்க. ஒரு ட்ரிக் எல்லாமே இருக்கும். கண்ணிமைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸ்டேஜ்ல எங்க இருந்து வந்தாங்க அந்த லேடி? சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த ட்ரிக் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த லேடி ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டே அந்த சேருக்குள்ள இந்த லேடி இந்த பொசிஷன்ல மறைஞ்சிருப்பாங்க. சேரோட சென்டர்ல ஒரு ஓபனிங் இருக்கும். சரியா மெஜிஷியன் துணியால கவர் பண்ண அடுத்த செகண்ட் சேரை இப்படி ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. ஓஹோ, அதுதான் நமக்கு ரொம்ப வியப்பா தெரிஞ்சது. ஒரு கண்காட்சியில இத தூரத்துல இருந்து பார்க்கும்போது நார்மலா தான் இருந்தது. ஆனா க்ளோஸ்ல போய் பார்த்தா பாதி உடம்போட ஒருத்தர் பாக்ஸுக்கு மேல மிதந்துகிட்டு இருக்காரு. இது அங்க வந்த எல்லாரையுமே வியப்படைய வச்சிருந்தது. இவர் உண்மையிலே பாதி மனுஷன் தானா? பாதி உடம்போட தான் வாழ்றாரா? அப்படிலாம் இல்ல, இவர் முழு மனுஷன் தான். இந்த ட்ரிக்குக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமா அந்த பாக்ஸ செட்டப் பண்ணிருக்காங்க கண்ணாடிகளை வச்சு. ஆமா, இத பார்க்க நார்மல் பேக்ரவுண்ட் மாதிரி தெரியும், ஆனா அது கண்ணாடி வச்சு உருவாக்குன ஒண்ணு. இத கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல கண்ணாடியோட எட்ஜஸ் நல்லாவே தெரியும். 2 கண்ணாடிகளை பாக்ஸுக்குள்ள செர்டன் ஆங்கிள் வைக்கும் போது பாக்ஸோட சைடு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி தெரியும். இந்த ட்ரிக்க நம்ம ஒரு தமிழ் படத்துல பார்த்திருப்போம். இது பார்க்க எம்டி பாக்ஸ் மாதிரி தெரியும், ஆனா இல்ல, பேட்டர்ன் கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அப்படி தெரிய வைக்குது. இந்த ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் இல்லனா இந்த ட்ரிக் சாத்தியமே இல்ல. கண்ணாடிக்கு பின்னாடி உள்ள கேப்ல தான் மெஜிஷியன் கம்ஃபர்டபிளா நிக்கிறாரு. இப்படிதான் இந்த இலூஷனை பெர்ஃபார்ம் பண்றாரு. இந்தியாவில் நடந்த ஒரு ஷோல இந்த ஆச்சரியமான மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தது. மெஜிஷியன் ஸ்டேஜ்ல இருந்த பாக்ஸ்ல தன்னோட லேடி அசிஸ்டன்ட் ஏத்துனதும் பாக்ஸ் மொத்தமும் பிளாக் கர்டனால மூடி திறக்கும் போது, ஆனா சில நொடிகள்ல இந்த முறை 3 கர்டன் திறக்கும் போது அந்த லேடி அங்க இல்ல, மாயமா மறைஞ்சிட்டாங்க. எப்படி சில செகண்ட்ஸ்ல மாயமா மறைய முடிஞ்சது? வாங்க அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்டா பாப்போம். இந்த மேஜிக்கோட ரகசியம் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு. குறிப்பா இந்த பாக்ஸோட இந்த பகுதியில தான் இருக்கு. கர்டன் க்ளோஸ் ஆன அடுத்த செகண்ட் அந்த லேடி கீழ உள்ள ட்ராப் டோர் ஓபன் பண்ணி இந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. நமக்கு இத பாக்கும்போது சின்ன இடம் மாதிரி தெரியலாம், ஆனா அது உள்ள ஒரு ஆள் ஈஸியா மறைஞ்சுக்கலாம். அந்த லேடி உள்ள இந்த பொசிஷன்ல தான் இருப்பாங்க. இப்போ கர்டனை ரிமூவ் பண்ணதும் எல்லாமே மேஜிக் மாதிரி தெரிஞ்சிடுது. இந்த கருப்பு லேயர் இருக்கிறது ஆடியன்ஸ்க்கு லேடி உள்ள நிக்கிற மாதிரி தோண வைக்கும். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா அந்த லேடி அதுக்கு மேலதான் நின்னுட்டு இருப்பாங்க. இந்த மேஜிக் வெவ்வேறு இடங்கள்ல பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இங்க நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். இதான் அந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட். இங்க இதுக்குள்ள அந்த லேடி மறைய வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி மறைஞ்சிருப்பாங்க? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். ஒரு ஸ்டேஜ்ல ராப் லேக்ஸ்ங்கிற மெஜிஷியன் ரொம்பவே வினோதமான ஒரு மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸ்டேஜோட சென்டருக்கு வந்த மெஜிஷியன் முதல்ல கம்ப்ளீட்டா நார்மலா தான் இருந்தாரு. அவர் தன்னோட அசிஸ்டன்ட்டை ஆர்டர் பண்ணதும் லேசர்னால மெஜிஷியனை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கீழ் நோக்கி வந்த செயினை மெஜிஷியன் பிடிச்சு
அவர் உடம்போட மேல் பகுதி மட்டும் தனியா மேல போய்கிட்டு இருக்கு. அதோட ஆச்சரியமா அடுத்த நொடி அவரோட கால் பகுதி தன்னால ஸ்டேஜ்ல நடந்திருந்தது. இது ஆடியன்ஸ உண்மையிலே ஆச்சரியப்பட வச்சிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? வாங்க அதுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க மெஜிஷியன் ஸ்டேஜ்ல நார்மலா நிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவர் கால்ல ஒரு வித்தியாசத்தை நோட் பண்ணீங்களா? லேசர் கட்டப்போ அவர் நின்ன பொசிஷன் இது. ஆனா அதுவே அடுத்து இப்படி நின்னாரு. இங்க ஒரு கேமரா கட் நடந்திருக்கு. அந்த நேரத்துல ராப்லெக் அசிஸ்டன்ட் அவரை துணியால கவர் பண்ணிருக்காங்க. அப்ப ராப் உடனே பின்னாடி இந்த பொசிஷனுக்கு போயிட்டாரு, ஒரு ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம் மேல. அதுவும் கருப்பு துணியால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கீழே இருக்கிறது ரோபோட்டிக் கால்கள்னு. அதுதான் ராப விட்டு தனியா நடந்திருந்தது. பேக்ரவுண்டும் பிளாக் செட்டப்னால ராப் இருக்கிற பிளாட்ஃபார்மை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஆனா மெஜிஷியன் செயினை பிடிச்சு மேல போகும்போது அவர் கையில ஃபோர்ஸ் கொடுக்கவே இல்ல, சும்மா தான் பிடிச்சிருக்காரு. அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மேல தூக்கிட்டு போய் கீழே கொண்டு வருது. இப்படிதான் இந்த ஒரு மேஜிக் ட்ரிக்க பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் போர்வை வச்சு கவர் பண்ணி பண்ண மேஜிக்க பாருங்க. ஓடிடுவாரோ? தள்ளி வச்சிருந்தோம். ஒரு ரப்பர் பேண்டை வச்சு இவர் பண்ண மேஜிக்க பாருங்க. ரப்பர் பேண்டை இழுத்து அதை கடிச்சு ரெண்டாக்கிட்டாரு. அது ஒண்ணு சேர வாய்ப்பே இல்ல. ஆனா அவர் ரப்பர் பேண்ட அப்படியே பழைய மாதிரி மாத்திட்டாரு. எப்படி இத பண்ணிருப்பாரு? ஆக்சுவலா இந்த ட்ரிக்க நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதோட ட்ரிக் மெஜிஷியன் ரப்பர் பேண்ட கையில வச்சிருந்த விதத்துல தான் இருக்கு. மெல்லுசான பெரிய ரப்பர் பேண்ட இப்படி ரெண்டா மடக்கி ஒரு ரப்பர் பேண்டுக்குள்ள இன்னொரு ரப்பர் பேண்ட விட்டு அதை இப்படி ஒரு கைக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு மெஜிஷியன். இப்ப ரப்பர் பேண்ட கடிக்கும் போது மறைச்சு வச்சிருக்கிற பகுதியை விட்டுடுவாரு. அது நமக்கு ரப்பர் பேண்ட் துண்டான மாதிரி தோண வைக்கும். ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. அவ்வளவுதான். இப்ப மெஜிஷியன் ரப்பர் பேண்ட தான் தான் ஒட்ட வச்ச மாதிரி காட்டிடுறாரு. இங்க கம்பிக்கு அந்த பக்கம் கையில ஸ்கார்ஃப் வச்சிருந்த மெஜிஷியன் ஏதோ ஒரு ரப்பர் பேண்ட் டெக்னிக்கா இந்த பக்கம் வந்துடுச்சு. எப்படி இந்த ட்ரிக்குக்கு முக்கிய காரணம் இந்த ரீட்ராச்சபிள் டிவைஸ் தான். இன்விசிபிள் த்ரெட்ட ஸ்கார்ஃபோட கட்டி இருப்பாரு. முதல்லயே அந்த த்ரெட்ட கம்பிய சுத்தி கொண்டு வந்து அவர் கைக்குள்ள மறைச்சு வச்சிடறாரு அந்த டிவைஸ. இப்போ த்ரெட்ட விட்டா போதும், ஸ்கார்ஃப் ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். எல்லாம் ஒரு செகண்ட்ல நடக்கிறதுனால அது நமக்கு வியப்பா தெரியுது. நம்ம நிறைய இடங்கள்ல இந்த உடம்ப ரெண்டா பிரிக்கிற மேஜிக்க பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இங்க பாருங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒரு மேஜிக் ஷோல இவர் தான் அசிஸ்டன்ட் உடம்ப ரெண்டா பிரிச்சு காட்டுறேன்னு நகர்த்தும் போது ஐயோ அந்த பிளேட் கீழே விழுந்து அசிஸ்டன்ட் காலை மடக்கி வச்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. மறைக்கிறதுக்காக இன்சர்ட் பண்ண பிளேட் ஒழுங்கா வசமா மாட்டிக்கிட்டாரு. இப்படிதான் எல்லா இடங்கள்லயும் இந்த மேஜிக்க பண்றாங்க. ஒரு ஷோல போர்வைக்குள்ள போன அலாவுதீன் ஒரு சுத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெளியே வந்துட்டாரு. எப்படின்னு டாப் ஆங்கிள் மாட்டிக்கிட்டாப்ல. போர்வைக்கு பின்னாடி ஆல்ரெடி ஒருத்தர் ரெடியா நிக்கிறாரு. போர்வைக்குள்ள இவர் சுத்தி பின்னாடி அனுப்பி அவரை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அவர் ஓடிட்டாரு. இங்க அசிஸ்டன்ட் மூலியமா செயின்னால சுத்தி சுத்தி கட்டப்படுற மெஜிஷியன் அடுத்த செகண்ட் மெஜிஷியன் எஸ்கேப் ஆகி அதுல அசிஸ்டன்ட் செயின்னால கட்டப்பட்டிருக்காங்க. எப்படி சில செகண்ட்ஸ்ல இது சாத்தியமாச்சு? அவங்களோட இதுதானே. இப்படிதான் இங்க செயினால கட்டப்பட்ட மெஜிஷியன் கேட் மாதிரி டோர் மாதிரி இருக்கு, அதை திறந்து வெளியே வந்துட்டாரு மனுஷன்.
அந்த டோரை உடனே போயிட்டு லேடி அசிஸ்டன்ட் அது உள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. மேல இருந்து கேமரா வச்சு எடுத்துருக்காங்க. வராங்கிட்டு இதுதான் விஷயம். பாவம் அவங்க பொழப்பு இந்த வீடியோ உங்களுக்கு இருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது நிறைய நானும் டெக்னிக் நிறைய முன்னாடிலாம் சின்ன வயசுல பார்க்கும்போது ஆஹா ஆமா. ஐயோ அவன் பேசாம நம்ம ஏன் படிச்சுக்கிட்டு பேசாம இந்த மாதிரி மேஜிக் ஒண்ணு கத்துக்கிட்டு ஈஸியா காசு சம்பாதிச்சு நிறைய காசு நம்மளே உருவாக்கிடலாம். அதான் நான் கூட நினைச்சிருக்கேன், ஐயோ நிறைய சாப்பாடு சாப்பிடுற பொருள்லாம் நம்ம மந்திரவனே வர வச்சிடலாம். அந்த என்னது ஜீபூம்பா பென்சில் மாதிரி ஆமா. அந்த அளவுக்கு நம்ம ஏமாத்தி வச்சிருக்காங்க. இதேதான் அதான் சொல்றல இவங்க அதாவது இந்த மெஜிஷியனும் பாத்தீங்கன்னா அவரும் கஷ்டப்படுறவர் தான் இருப்பாரு. பார்த்தா அப்படி பயங்கரமா காசை உருவாக்குற மாதிரியும் இது கொண்டு வர மாதிரியும் இப்படிதான் காட்டுவாங்க. அதே மாதிரிதான் இன்னொன்னு சொல்ல போனா இந்த இந்த ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துப்படி நீங்க இப்படி ஆயிருங்க. ஆனா அந்த ஜாதகம் சொல்றவங்க பார்த்தீங்கன்னா அதே ஜாதகத்துல தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க பார்த்தா அந்த ஜோடிடம் மட்டும் தான் சொல்ற மாதிரியாவே இருப்பாங்க. வேற எதுவுமே அதுல இருந்து முன்னேற ஒரு இதாவே அதை இருக்க வச்சு மாட்டாங்க. அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. அததான் எனக்கு அதான் எனக்கு ரொம்ப நாள் கேள்வியே தான். அதாவது இவங்களுக்கும் அந்த கோடீஸ்வருக்கும் ஒரே ராசி பலன்லாம் இருக்கும். ஆனா அவங்க இதேதான் இருப்பாங்க. கோடீஸ்வரம் இருப்பான். அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட ஆமா, வந்து இந்த மாதிரி கூட என்னமோ பண்ணுவாங்க. நிறைய நிறைய முன்னாடியே நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூட இப்போ நானும் தான் பண்ணுவேன்டா. ஆண்டா மேஜிக் இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தாங்க என்ன நான் ஸ்கூல்ல. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட மேஜிக்னு சொல்லி நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இது நிறைய ட்ரிக் இருக்கு. அதான் சொல்றேன்ல இதுக்குன்னு நிறைய ப்ராடக்டே விற்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன். நான் ஏதோ ஒரு கடையில கூட போய் இந்த மாதிரி மேஜிக் ப்ராடக்ட்னு நிறைய விற்பாங்க. அந்த மாதிரி ட்ரிக் பண்றதுக்கு அதுக்குன்னு ஏற்ற கார்டுலாம் வச்சிருப்பாங்க. அந்த கார்டை வச்சு ஈஸியா ஏமாத்தலாம். அதாவது ட்ரிக் பண்ணி நம்ம மேஜிக் காட்டுற மாதிரி பண்றதுக்குலாம் நிறைய விற்கிறாங்க. அது நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்போ சில பேர் அதையும் நம்பி ஆஹா ஓஹோன்னு நான் பார்த்துட்டு நம்புவேன். இப்ப காட்டுறதுனால சரி ஓகே, இப்ப காட்டலன்னா நான் காட்டாதெல்லாம் ஆஹா ஓகாதான். ஓகே என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.